ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குருக்ஷேத்ரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வெப்சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் வெப்சீரிஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிருக்கோம்னு சொன்னாங்கல்ல, ஸோ வந்துட்டு மொத்தம் 18 எபிசோட். அதில் வந்துட்டு 9 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போரை காண காத்திருந்தது. பேலன்ஸ் 9 எபிசோட். ஸோ மொத்தம் 18 எபிசோட். இப்போ வந்துட்டு இந்த 9 எபிசோட ரிவ்யூ பண்ண போகிறோம். பேலன்ஸ் 9 எபிசோட். இட் மீன் 10ல இருந்து 18 வரைக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். மொத்தம் குருக்ஷேத்திரத்துல வந்துட்டு ஒரு பகடையின் சூதாட்டத்தினால வந்த வினையின் காரணமா இருக்கிற ஒரு போரின் துவக்கமா இருந்த பாஞ்சாலியின் கதறல்களினால தூண்டுதல்களால துவக்கப்பட்ட ஒரு போர். அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனின்றி அதுல இருந்து ஒரு போரின் வழிநடத்துதலை தேர்வாக கொண்டது இந்த குருக்ஷேத்திரம். இந்த குருக்ஷேத்திர போர் வந்து மொத்தம் இந்த மகாபாரதத்துல வந்துட்டு 18 நாள் நடந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இந்த 18 நாள் நடந்ததுல வந்துட்டு மொத்தம் 18 விதமான கதை. ஸோ அந்த 18 விதமான அந்த கதையில வந்துட்டு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதத்தை வந்துட்டு கொண்டிருக்குது. அண்ட் இந்த பேலன்ஸ் எபிசோட்ல வந்துட்டு எத்தனை விதமான கதை அப்படின்னா வந்து மொத்தம் நான் சொன்னது 18 விதமான கதை தான். ஸோ அந்த இதுல வந்துட்டு இந்த கதையின் பிரகாரம் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, ஸோ அதுதான் வந்துட்டு காமிக்கிறது தான் இந்த ஒரு வெப்சீரிஸ். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்துட்டு எனக்கு தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தாண்டி வந்து இந்த வெப்சீரிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அர்ஜுனன் எப்படி கர்ணரை கொன்னாரு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது வந்து ஐயோ, எனக்கு அது நான் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாலே வந்து இந்த கர்ணர் அந்த மாதிரி இருக்கிறது, இப்போ திவாகர்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் இதுவரை பார்த்து கிடையாது. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம வந்துட்டு கல்கியில வந்து பார்த்திருக்கீங்கல்ல. ஸோ அந்த அஸ்வத்தமா வந்து நம்முடைய திரும்ப கலியுகத்துல வந்து நம்முடைய கிருஷ்ணர் வந்துட்டு அவதரிக்கும் போது அவரை பாதுகாக்கிறதுக்காக நீ வந்துட்டு வந்துதான் ஆகணும், இதுக்கு உனக்கான விடப்பட்ட சாபம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கலியுகத்துல வந்து நம்ம கிருஷ்ணரை பாதுகாக்கிறதுக்காக அஸ்வத்தமா வந்து ஒரு விஷயம் பண்ணுவார், பாதுகாப்பார். ஸோ அது வந்துட்டு நடக்கிறது. ஸோ அதை நம்ம அங்க பார்த்துட்டு அப்போ அந்த கர்ணர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாச காமிக்கும் போது அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம்ஸா இருந்துச்சு, செம்ம கூஸ்பம்ஸ். இந்த 18 நாட்கள் நடந்த போரில் 18 வீரர்கள் மற்றும் துணிவு தரும் 18 கதைகள். அதுல வந்துட்டு என்ன சீன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தேர், சூரியனோட தேரா, ஸோ அந்த தேரு அண்ட் நான் இந்த உலகை ஆளும் நான் இங்க இருக்கிறேன். அண்ட் வந்துட்டு கொடியில் ஹனுமன் பாதுகாக்கிறாரு. இவ்வளவு இருந்தும் அவரது அம்பு வந்துட்டு ஒன்னு ஒரு 3 அடி பின்னாடி தள்ளி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமானவன் கிடையாது அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது அது பியூர் கூஸ்பம்ஸா இருக்கும். ஸோ அந்த இது வந்துட்டு இங்க எந்த மாதிரி அது பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அர்ஜுனனோட மகன் இருக்காங்கல்ல, ஸோ அவரோட மகனை வந்துட்டு 7 பேர், யாரு கௌரவர்கள் இருக்கிறவங்க வந்துட்டு 7 பேர் சேர்ந்து நம்முடைய அர்ஜுனனோட மகனை வந்துட்டு கொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு கர்ணர் வந்துட்டு அதை பார்த்து விரக்தி அடைந்து ஏன்னா குணப்படுத்துவாங்க. அப்ப கொல்லும்போது வந்துட்டு குணப்படுத்தும் போது வந்துட்டு கர்ணன் வந்துட்டு பார்த்து அவனை நான் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த உயிரை வந்துட்டு விடுதலை கொடுப்பாரு. ஸோ கொல்றதுதான் விடுதலை, மரணம் விடுதலை. ஓகே, ஸோ மரணத்தின் மூலமாக விடுதலை கொடுப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு நிராயுதபாணியா இருக்கும்போது அவங்கள கொல்லுவாங்க, ரைட்? ஸோ அர்ஜுனோட மகன் வந்துட்டு நிராயுதபாணியா இருக்கிறதுனால கொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்துட்டு போர் நடந்துட்டு இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு தர்மராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, எல்லாரோட மூத்தவர். ஸோ தர்மராஜா வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு சண்டை போடுவார் அர்ஜுனன். நீ எங்கதான் போற, நீ என்னதான் பண்ற இங்க, உன்னை தேடி வந்துட்டு கர்ணன் வந்து சுத்திட்டு இருக்கான், நீ வந்துட்டு கர்ணனை தாக்குவேன்னு பார்த்தா நீ எங்க போறேன்னே தெரியல, எனக்கு என்ன இதில் தாங்க முடியல, எனக்கு புரியல எனக்கு அப்படி மாதிரி வந்துட்டு செம்ம சண்டை போடுவார் தர்மராஜா வந்து நம்முடைய அர்ஜுனன் கிட்ட. அப்ப அர்ஜுன் சண்டை போடுறது வந்துட்டு நாள் நீ குறிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்முடைய கர்ணனை வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக நம்முடைய அர்ஜுனன் வந்துட்டு கிருஷ்ணனோட வழிகாட்டுறதுனால வருவார்.
வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தேர் வந்துட்டு ஒரு இதில சிக்கிக்கும். ஸோ நான் தெரியாத மாதிரி இருக்கேன், வெயிட் பண்ணி தேர் சிக்கிடுச்சு, நான் அப்படி விட்டுறேன், அதை எடுத்து விட்டுட்டு போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு அம்பை எய்தி கொன்றுவார். ஆனா அந்த இடத்துல இவர் தடுத்திருப்பார். பிகாஸ் ஆனா இவர் வந்துட்டு ஒரு சாபம் பெற்றிருப்பார். ஸோ அந்த சாபத்தினால வந்துட்டு ஏன்னா எல்லாத்தையும் மறந்துடுவார். முக்கியமான நேரம் வரும்போது இந்த சக்தியெல்லாம் நீ மறந்துடுவ அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த இடத்துல அவர் வந்துட்டு அந்த சக்தியை மறந்து இவரோட உயிர் துறப்பார். அந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாதிப்பா இருந்துச்சு. என்னன்னு தெரியல எனக்கு. கர்ணன் வந்துட்டு செத்தது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பாக்கி எல்லாரும் செத்தது வந்துட்டு எனக்கு பெருசா ஒன்றும் தோணல. அண்ட் பாண்டவர்கள் அண்ட் கௌரவர்கள். ஸோ அந்த பாண்டவர்கள் வந்துட்டு இறந்ததும் அண்ட் கௌரவர்கள் நல்லவங்களும் இருக்காங்க. பட் கௌரவர்கள் நல்லவங்க இருந்தாலும் வந்துட்டு அந்த இறந்த இது வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கர்ணன் சைட்ல பார்க்கும்போது. அண்ட் கர்ணனோட அந்த விரக்தி, கர்ணர் எப்படிப்பட்டவர், கர்ணர் வந்துட்டு எந்த விதத்துல பிறந்தார், அண்ட் அவர் வந்துட்டு எந்த மாதிரி தள்ளப்பட்டார், விரக்தி இருந்ததில்ல, தேரோட்டியின் மகன் என்று அழைக்கப்பட்டது இந்த காரணம் என்ன, இந்த மாதிரி ஏற்பட்ட விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வந்து இங்கிலீஷில் ஒரு தேங்க்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்தை காமிச்சது ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த 18 கதையில எனக்கு ரொம்ப இந்த இப்போ இருக்கிற 9 எபிசோட்ல ரிவ்யூ பண்றதுல இந்த ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் விதம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு சாபம் வாங்குவார். ஓகே, கிருஷ்ணர் வந்துட்டு சாபத்துக்கு உள்ளாகுவார். எல்லாமே நடந்துதான் ஆகணும். நீங்க நானும் ஒருத்தர் வந்திருக்கேன்னா எனக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் ஆள்றது நான் தான். பட் எனக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். எனக்கும் உயிர் துறப்பேன், இந்த உடலை மாறி வேறுடல் 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 அப்படின்னு போயிட்டு இருப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சாங்க. அண்ட் அவருடைய அந்த சாபம், ஸோ அந்த சாபம் வந்துட்டு இவ்வுலகம் அந்த இந்த குருஷேத்திரத்தில் இருக்கிற இந்த பாதிப்புக்கு நீ தான் காரணம், உன்னோட வழிகாட்டினால் தான் இங்கே எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் தடுக்க முயற்சி பண்ணாரு. கிருஷ்ணன் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ தடுக்க முயற்சி பண்ணாரு, அதை பண்ண ட்ரை பண்ணாரு. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாண்டவர்கள்ட்ட கௌரவர்களும் சேர்ந்து வந்து நிற்கும் போது, லைக் அர்ஜுனனும் அண்டு துரியோதனன், ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட நிற்கும் போது கிருஷ்ணருடைய அந்த மாபெரும் படை இல்லை. ஸோ அந்த படையை தான் வந்து துரியோதனன் தேர்ந்தெடுப்பார். ஆனால் கிருஷ்ணர் வந்துட்டு அவர் நிராகரிப்பார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு துரியோதனர்கிட்ட தான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். நான் வேண்டுமா, என் படை வேண்டுமா. ஸோ அந்த இருக்கும்போது அவர் படை தான் தேர்ந்தெடுப்பார். ஸோ அப்போ வந்துட்டு படை தேர்ந்தெடுக்கும் போது இவர் வந்துட்டு நம்ம அர்ஜுனன் என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணர் தேர்ந்தெடுப்பார். என்னிடம் என்ன இருக்கின்றது, ஏன்னா அவர் ஆயுதம் எழுந்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த படைக்கே தலைவர் நீங்க தான், நீங்க என்ன இருக்காது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேரோட்டிய மாதிரி வழிகாட்டு. இங்கே நண்பர் எவரும் இல்லை, பார்த்தா பகைவரும் இல்லை. அமைதியை தியாகித்து அஸ்திரத்தை ஏந்து நிகழும் இந்த யுத்தத்தில் தர்மம் உனது கவசமாகும். இப்படி போடு, இவனை அப்படி போடு அப்படின்னு. ஆனா அவருக்கும் வந்து நடக்க போறது எல்லாமே தெரியும். ஸோ நடக்க போறது அர்ஜுனோட மகன் இறந்ததும் அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் உன்னுடைய நேரம் வந்து விட்டது வா அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் வந்துட்டு அஸ்வத்தாமாவோட அந்த அப்பா மரணம், ஸோ அஸ்வத்தாமாவோட அப்பா மரணம் அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவர்கள் நமக்கு வஞ்சகம் செய்தால் நாமும் அவர்களுக்கு வஞ்சகம் செய்வோம், அந்த மாதிரி வந்துட்டு தர்மராஜாவே வந்துட்டு பொய் சொல்ல வைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டைம் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலுமே தர்மராஜா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு வந்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் நல்லா செஞ்சு என்ன பண்ணேன், நான் வந்துட்டு உண்மையாக எனக்கு என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை, அதில் எப்படி வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணுவார். கடைசியில் எல்லாமே முடிஞ்சு கௌரவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பியூர் கூஸ் பவுன்ஸில் வந்து இருக்கும்போது வந்துட்டு கடைசியில் ஒரு சீன், அதான் நம்ம தலைவன் அஸ்வத்தாமா வந்துட்டு துரியோதனனுக்காக ஒரு விஷயம் பண்ணுவார். ஐயோ அது உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்டா வெப்சீரிஸ் எடுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆப்டா வந்துட்டு படங்கள் எடுத்திருந்தாலுமே சரி, கண்டிப்பா செம்மையா ஓடி இருக்கும். அண்ட் இதுவும் நல்லா தான் ஓடி இருக்கும். என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ரீவாச்சபிள் பண்ற அளவுக்கு ஒர்த்தான ஒரு இதுதான். அண்ட் நம்முடைய பீமர் வந்துட்டு பாஞ்சாலியின் அந்த சூதாட்டம், லைக் பாஞ்சாலி சூதாட்டம், அந்த சூதாட்டத்துல வந்துட்டு நடந்த வினையினால பாஞ்சாலியின் சேலை அவிழ்க்கப்படும் போது கிருஷ்ணர் வந்துட்டு அவங்கள பாதுகாப்பாங்க. கிருஷ்ணர் வந்து பாதுகாக்கும் போது இந்த ஒரு சபையில இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல பாஞ்சாலியின்
இந்த சேலையை வந்துட்டு அவுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ உங்களுடைய மரணம் குறிக்கப்பட்டது அப்படிங்கிற வந்துட்டு ஒரு 3-4 சபதம் இருப்பார். ஸோ அந்த சபதத்தை எல்லாம் நிறைவேற்றும் போது அதோடைய கர்ஜனை வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஷூ என்னங்க பண்ணுறீங்க இப்படி அந்த மாதிரி வந்துட்டு முதல் பழி வாங்குதல் அண்ட் 2வது பழி வாங்குறது, 3வது வந்துட்டு துரியோதனனுடைய அந்த இந்த கால் இந்த முட்டி கால் தொட இருக்குல்ல அதோட எலும்பு உடைச்சு அவர் கொள்றது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் அந்த இடத்துல தர்மராஜா வந்துட்டு துரியோதனனுக்கு ஒரு சவால் விடுவார். என்ன அப்படின்னா, உன்னை நான் வந்துட்டு சாவடிக்கிறோம், உன்னை வந்துட்டு தோக்கடிக்கிறோம், நீ ஜெயிச்சா உனக்கு இந்த ராஜ்யம், நாங்கள் ஜெயிச்சா எனக்கு இந்த ராஜ்யம். அப்போ வந்துட்டு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பவம் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வந்துட்டு இவ்வளோ உயிர், இவ்வளோ மக்கள், இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, இவ்வளோ போர் நடந்திருக்குது. இங்கே அர்ஜுனுடைய மகன், அங்கே வந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க, கர்ணர் இறந்துருக்கிறாரு, அண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற முக்கியமான புலிகள்லாம் இறந்துருக்குறாங்க. இப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு 2 பேர் உனக்கு எனக்கு பந்தயம் போட்டு ஜெயிச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டா எதுவும் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் தர்மத்தை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கும் அது புரியலை. நான் தர்மத்தை எப்படி அதில் நிலைநாட்டுறேன் எனக்கு புரியலை. கடைசியில் பீமர் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு தான் துரியோதனை கொல்லுவார். ஸோ அந்த கொன்று முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் செக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபுல்லி எமோஷ்னல் சார். நீங்கள் இந்த அளவுக்கு போர் எதிர்பார்த்தீங்க, அந்த யுத்தம் எதிர்பார்த்தீங்க, கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படி மாதிரி வந்துட்டு அந்த எல்லா இடமுமே வந்துட்டு ஒரு மாதிரி கடும் புகையாக காட்சி அளிக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாருடைய அடக்கம், எல்லாரையும் அடிச்சிடுவாங்க லைக் பிணங்கள். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நஷ்டப்பட்டு மிஞ்சியது என்ன அப்படின்னா அனைவருடைய மரணம், நம்முடைய சொந்தம், பந்தம், பாசம், நேசம், மகன், மகள், நம்முடைய இறப்பு. அப்புறம் இந்த மகன்னு சொல்லும்போது தான் கர்ணன் வந்துட்டு அதான் சொன்னேன் யாருடைய மகன் அப்படி மாதிரி தெரிய வரும்போது அந்த இடத்துல அவங்களுடைய அம்மா வந்துட்டு நம்முடைய அந்த பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, பாண்டவர்களோட அம்மா தான். அப்போ வந்துட்டு பாண்டவர்கள்ட்ட வந்துட்டு எல்லாட்டையும் உண்மையை ஒத்துப்பாங்க. உண்மையை ஒத்துக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா மூத்த மகன் வந்துட்டு கர்ணனை தான் வந்துட்டு அர்ஜுனன் கொல்லுவார். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் இப்படி கொண்டுட்டேனே அப்படின்னு வந்துட்டு அவங்க வருத்தப்பட்டு அவங்க சொல்லுவாங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. நான் உங்களை மன்னிச்சிடலாங்க, என்ன யார் மன்னிப்பா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்பாங்க. இன்னொரு சான்ஸியா ஸோ அப்படி மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க சொன்னதுக்கும். அண்ட் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு நான் போன ரிவ்யூல சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியல. ஸோ அஸ்வத்தாமாவோட அப்பா வந்துட்டு இறந்தாரு. ஆனால் அது அஸ்வத்தாமா வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் கொல்லுவாங்க. ஸோ ஏமாத்தி கொல்லும்போது வந்துட்டு அவருக்கு ஒத்துப்பார், ஓகே சார் அவ்வளோதான். அது அங்கே அந்த வெப்சீரிஸ்லேயே கேட்பாங்க ஒரு முட்டாளாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஒரு மகன் இறந்துன்னு சொல்றாங்க, அதுக்கு அதனால எதுக்கு மனம் தளர வேண்டும் அப்படின்னு இருந்துட்டோம். அடுத்துட்டு உண்மை என்னன்னு அவர் கண்டுபிடிக்க முடியல, அஸ்வத்தாமா எப்படி இறந்துருப்பார் அப்படிங்கிறது கேட்க தெரியலையா அப்படி மாதிரி இருந்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே தலையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு சீன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையிலே எனக்கும் அவ்வளோ தோணுச்சு. அது என்ன அதனால என்ன அவ்வளோதான் இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக பழிவாங்கலாமே. ஆனால் எதுவுமே பண்ணாம அந்த உயிரை தியாகம் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்கள் இன்னும் மகாபாரதத்தில் நடந்த குருக்ஷேத்திர போர் 18 நாள் நடந்த அந்த போர் அண்ட் அதுக்கு சிமிலாரிட்டிஸாக நடந்த அந்த கதைகளையும் பற்றி தெரியல அப்படின்னா வந்துட்டு இந்த வெப்சீரிஸை பாருங்க. உண்மையிலே நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுக்காக. அண்டு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கடைசியில் ராஜா ஆனது யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வெப்சீரிஸை பார்த்தேன். மீன்ஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு மாஸ்டர் ஆஸ்கேன். பாய்.